கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்திலே பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அது பரலோகத்துக்கு மாத்திரம் இல்லை, அது பூமியிலையும் உண்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய், அது மேன்மை உள்ள பாத்திரமாய் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், தேடுங்க போதும். வார்த்தை அழகா சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், together with Christ. கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருப்பான் என்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருப்பான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கக்கூடிய அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை எது தெரியுமா? நாம் பழைய வஸ்திரங்கள் அல்ல, பழைய துருத்தியா இல்ல, பழைய ரசமா இல்ல, எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? புதிதாய் மாறிற்று. அல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் எப்படின்னா, அது எல்லாம் புதிதாய் மாறும். சுபாவங்கள், காரியங்கள், வாழ்க்கை, சாபங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் என்ன ஆயிடும்? டோட்டலி சேஞ்ச், எல்லாம் மாறிடும். யாரோடு கூட இருக்கும் பொழுது? கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் மரணத்தில் இருந்து ஜெயமாய் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? கடைசி சத்துரு மரணத்தையும் ஜெயித்தார். உலகம், மாமிசம், பிசாசு, மரணம், கண்கள் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், மாம்ச இச்சைகள், இவை எல்லாவற்றின் மேலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வெறும் மரணத்தின் மேல மாத்திரமில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இவைகள் மேல எல்லா உலகங்கள், உலக ஆசை இச்சைகள், உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாவற்றின் மேல உயிர்த்தெழுந்தார். அதுதான் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால். அல்லேலூயா. சபையும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, இது நாம் நினைக்கிறோம் ஒருவேளை இந்த ஞானஸ்தானம் எடுத்த அப்புறம் எல்லாம் மாறிடும் அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு வாக்கு மூலம் மாதிரி நம்ம எடுக்கலாம். நான் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருப்பேன், ஊழியம் செய்வேன், சாட்சியாய் வாழ்வேன். சரிங்களா? அது ஒரு முறை கிடைக்கக்கூடிய அனுபவம், ஜலத்தினால கிடைக்கக்கூடிய அனுபவம். அது ஒரு முறை நினைக்கும் போதெல்லாம் அது எடுக்க முடியாது, அது பிரமாணமும் கிடையாது. புரியுதுங்களா? அது ஒரு முறை. புரியுதுங்களா? ஆனா இந்த அனுபவம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கக்கூடிய அனுபவம், இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதான் என்னது? உலகத்தின் மேல, பிசாசின் மேல, மாம்சத்தின் மேல, கண்கள் இச்சையின் மேல, ஜீவனத்தின் பெருமையின் மேல, இதன் மேல ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயம் எடுக்கக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நோக்கம், புரியுதுங்களா? நோக்கம் என்ன? கிறிஸ்து நம்மளை அனுப்பினார், அந்த நோக்கம். புரியுதுங்களா? பல பேர் அந்த நோக்கத்தை தவற விடுகிறார்கள். புரியுதுங்களா? பல பேர் அந்த நோக்கத்தின் மேல் எண்ணங்கள் இல்லை. சரிங்களா? புரியுதுங்களா? ஏன் ஒரு ரட்சிப்பு, ஏன் ஒரு ஞானஸ்தானம், ஏன் இந்த சபை கூடி வருதல், ஏன் உபதேசம் போதிக்கப்படுதல், ஏன்? புரியுதுங்களா? ஒரு நோக்கம் இருக்குங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. புரியுதுங்களா? இயேசு வந்ததுக்கு, மரித்ததுக்கு, உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நோக்கம் இருந்துச்சு.
மனுகுலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, புரியுதுங்களா? மனுஷனுடைய வியாதிகளை சாபங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு நோக்கத்தோடு வந்தார். அந்த நோக்கத்தை கிறிஸ்து ஜெயமாய் முடித்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த நோக்கத்தின்படி வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அந்த நோக்கத்தை தவற விடுவோம் என்று சொன்னால் நாம் பரம எருசலேமுக்குள்ள நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஆமா, நுழைய முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மறந்து முன்னானவைகள் நோக்கத்து பவுலுக்கு இருந்த எண்ணம் பாருங்க, அவன் நோக்கத்தை என்ன செய்யல? தவற விடல. எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சிறைச்சாலையின் அனுபவங்கள், சுய ஜனத்தினால எத்தனையோ காரியங்களை அவர் அனுபவித்து வந்தார். ஆனா என்ன அந்த மனுஷன் விடல? என்னங்க? நோக்கத்தை தவற விடல. அல்லேலூயா. புரியுதுங்களா? நோக்கத்தை தவறின சிம்சோன், நோக்கத்தை தவறின சவுல், நோக்கத்தை தவறின தேமா, இவர்கள் எல்லாருடைய முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. சிம்சோனுடைய முடிவு என்னவா இருந்துச்சு? எந்த பெலிஸ்தியன் கையில மரிக்க கூடாதோ, எப்படி ஆயிடுச்சு? மரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. எந்த அமலேயர் கையில மடியக்கூடாதோ அந்த அமலேயர் கையில தான் சவுலுக்கு முடிவு உண்டாச்சு. தேமா பவுலோடு கூட இருந்து ஊழியத்துல இருந்தவன், பிற்பாடு அவன் உலகத்தின் மேல் ஆசை வைத்து, தேகத்தின் மேல் ஆசை வைத்து நோக்கத்தை தவறிவிட்டான். அல்லேலூயா. புரியுதுங்களா? நோக்கத்தோடு வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வாசி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்க பவுல் சொல்றாரு, எல்லா மாம்சமும் ஒரே விதமாய் மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேற வேற வேற, வானத்துக்குரிய மேன்மைகளும் உண்டு, பூமிக்குரிய மேன்மைகளும் உண்டு, மகிமை வேற. நல்ல கவனிங்க, அழகா பவுல் சபைக்கு சொல்றாரு பாருங்க. வானத்துக்குரிய மேன்மை உண்டு, இல்லன்னு சொல்லல, சரிங்களா? பூமிக்குரிய மேன்மையும் உண்டு. வானத்துக்குரிய மேன்மை எப்படி இருக்குது? மகிமையா இருக்குது. பூமிக்குரிய மேன்மை எப்படிதான் இருக்குது? மகிமையா தான் இருக்குது. ஆனா பல பேரு இந்த வானத்துக்குரிய மகிமையும் பரலோகத்துக்குரிய மகிமையை விட்டுட்டு பூமிக்குரிய மகிமையை தான் என்ன செய்யறோம்? நாடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பூமிக்குரிய மேன்மையை தான் நாடிட்டு இருக்கோம். பூமிக்குரிய அனுபவத்துல தான் ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த மறுரூபமாக கூடிய அனுபவத்துக்குள்ள வரல. தேவ சாயல், அது அடுத்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க சாயலை குறித்து அங்க பவுல் சொல்லி இருப்பார். வாசிங்க 44ஆம் வசனத்தை வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. 48ஆம் வசனத்தை வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, நல்ல கவனிங்க, மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்கள் மண்ணுகளை போலதான். ஆனா நீங்கள் நான் அப்படி கிடையாது. நாம் எல்லாரும் வானத்துக்குரியவர்கள், நாம் எல்லாரும் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் எல்லாரும் நித்தியவாசிகள். நம்முடைய நோக்கம் அதுதான். அல்லேலூயா. புரியுதுங்களா? மண்ணுல இருக்கிறபடினாலே, பூமியில இருக்கிறபடினாலே இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் நம்மளை சுற்றிட்டே தான் இருக்கும். என்ன செய்யுங்க? சுற்றிட்டே தான் இருக்கும். மண்ணுக்குரிய ஆசை, மண்ணுக்குரிய இச்சைகள், மண்ணுக்குரிய மோகங்கள், மண்ணுக்குரிய மேன்மைகள், இதெல்லாம் நம்மளை சுற்றிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த அதுக்குன்னு நான் இந்த மண்ணை விட்டு என்ன செஞ்சிட முடியாது. இந்த பூமியை விட்டு நான் வெளியில எனக்குன்னு ஒரு இடம் இல்லை, போக முடியாது. இது கூட தான் இருந்து ஆகணும். ஆனா நான் கரைப்படாதபடி இந்த மண்ணுக்குரிய மேன்மை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த பூமிக்குரிய மேன்மை எனக்கு வேண்டாம். அதனாலதான் ஐஸ்வர்வாணியை பத்து ஆண்டவர் அங்க சொல்லும் பொழுது, இயேசு சொல்லும் பொழுது, உன் ஆசைகள்லாம் விட்டுட்டு என்ன செய், என்ன பின்பற்றுன்றார். புரியுதுங்களா?
நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்று அப்படின்றாரு. இது என் தகப்பன் என் தாயினுடைய சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், என் சிறு வயதிலே பண்ணியிருக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நிலங்கள் எல்லாம் என்ன செய், வித்துட்டு என் பின்னாடி வா. ஆனா மனம் இல்லையா, அப்படிதான் இருக்கு. அவனுக்கு என்ன இல்லையா, ஆண்டவர் பின்னாடி வரத்துக்கு பூமிக்குரியதும் மண்ணுக்குரிய மேன்மை அவனை பற்றி கொண்டிருக்கிறபடினாலே அவரை பின்பற்ற அவனுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா பவுல் சொல்லுவாரு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. புத்திமதி சொல்றாரு தீமோத்தேயு. ஒரு நிமிஷம், தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு. பவுல் தீமோத்தேயு பிள்ளையை போல வளர்த்தார், கூட வச்சிருந்து வளர்த்தார். புரியுதுங்களா? எப்படி சொல்றாரு பாருங்க, நீயும் தேவனுடைய மனுஷனே, சத்தமா, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் நன்மையும் அன்பையும் பொறுமை சாந்த குணம் இவைகளை நாடு. இந்த பூமியில இவைகளை தான் நான் நாடணும். திருப்பி ஒரு முறை அதை படிங்க. நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதி தேவ பக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணம் அடையும்படி நாடு. ஒரு அழகா சொல்றாரு பாருங்க, இந்த பூமியில நல்ல சுகுச வாழணும், அதை நாடாத. புரியுதுங்களா? இப்படி வாழணும் அப்படி வாழணும், ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்போம். புரியுதுங்களா? அவன் சொல்றான், ஆத்மா பார்த்து சொல்றானா, இதை சாப்பிட்டு நீ எப்படி இரு, புசித்து குடித்து திருப்தியாரு. ஆத்மாவை பார்த்து சொல்றான். புரியுதுங்களா? ஆத்மாவை என்ன வேணா திருப்திப்படுத்திக்கலாங்க. ஆத்மா பாவம் உலகம் ஆசை இந்த மாம்சம் எதை நாடி போதோ ஆத்மாவை என்னதான் செய்யும், அது பின்னாடி தான் போகும். புரியுதுங்களா? இந்த மாம்சம் ஆண்டவருக்குள்ள மறுரூபமாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா ஆத்மா நஷ்டப்படாது. இந்த மாம்சம் உலகத்தை நாடி போச்சுன்னா, மண்ணுக்குரிய காரியங்களை நாடி போச்சுன்னா ஆத்மாவும் சேதப்பட்டு போகும். ஆனா பவுல் சொல்ற, நீயும் தேவனுடைய மனுஷனே. அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, யாருடைய மனுஷன், நீங்களும் நானும் யாரு, தேவனுடைய மனுஷி, தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. நான் இன்னார் பிள்ளை இன்னார் பெற்ற பிள்ளை கிடையாது. நீங்களும் நானும் யாரு, தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. மனுஷனே, இவைகளை விட்டோடு. எவைகளே? அதுக்கு முன்னாடி இருக்கும் பணாசை, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளோடு தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆசை யாரை விட்டது? அல்லேலூயா. ஆசை யாரை விட்டது? புரியுதுங்களா? புழுக்கு மண் மேல ஆசையா, மண்ணுக்கு மனுஷன் மேல ஆசையா. புரியுதுங்களா? மனுஷன் மேல புழுக்கு ஆசையா. கரெக்டா நான் சொல்றது? மண்ணுக்கு மேல மனுஷனுக்கு ஆசையா, மனுஷனுக்கு மேல புழுக்கு ஆசையா. ஏன்னா அவன் திருப்பி எங்க தான் போகணும், அங்கதான் போகணும். சரிங்களா? நல்லா கவனிங்க. பண ஆசை, எல்லா தீமை, இதெல்லாம் என் நோக்கத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள். புரியுதுங்களா? பரம ராஜ்யத்தை அடைவதற்கு ஒரு 3 காரியம், ஒரு 3-4 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேனே. ஒன்று என்ன தெரியுமா? அங்க பவுல் சொல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளை தங்களை உருவ பொருளாசை. இந்த நோக்கத்தை கெடுக்கக்கூடியது பொருளாசை. அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆமா, அப்பாவுடைய காரியத்தை செய்யணும். ஆனா அவர்களோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். சரி, போகட்டும், அவங்கள விடுங்க. அங்கேயே வளர்ந்த பையன் யாரு? சாமுவேல். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சரிங்களா? வாசிக்கும் பொழுது சாமுவேல் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பொருளாசை நிறைந்தவர்களா இருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். இருக்கா? 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிங்க. ஆனாலும் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆனாலும் அவருடைய குமாரர்
யார் வழியில் நடக்கல? அப்பா வழியில் நடக்கல, சாமுவேல் வழியில் நடக்கல, நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள், நோக்கத்தை தவறவிட்டார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆசை, புரியுதுங்களா? பொருள் ஆசை இது என்ன செய்ய? உலக ஆசை நோக்கத்தை தவற விடுகிறது. உலக ஆசை காட்டும். என்ன பண்ண தெரியுமா? இது வாங்கிக்கோ, ஆனா இதை உடனே கொடுக்கவானா, நீ என்ன செஞ்சிரு, தவணை முறையில கொடு. என்ன முறையில? எல்லாமே எல்லாமே பொருட்கள் மாத்திரம் காலம், வீடு எல்லாமே இன்னைக்கு என்னவாயிடுச்சுங்க? என்னங்க ஆயிடுச்சு? அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பெல்லாம் சிறுக 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 சேர்த்து, சரிங்களா, அவங்களுக்குன்னு கடை இல்லாம ஒரு 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 400 ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கி கூட வச்சுப்பாங்க, ஒரு 1/4 கிரவுண்டு கம்மி கூட. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு கூட என்ன இருக்குது? தவணை முறையில இடமும் இருக்கு, வீடையும் கட்டி குத்துறாங்க, சாவியும் குத்துறாங்க. ஆனா எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை வருஷத்துக்கு இருப்போமா இல்லை கூட தெரியாதுங்க. அவன் இஷ்டத்துக்கு போட்டு வச்சிருப்பான். 50 வருஷத்துக்கு, 60 வருஷத்துக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதை கட்டி முடிக்கிறதுக்கு என்ன ஆயிடுது? வயசு போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க 60 வயசு வரும்போது தான் உங்க கைக்கு என்ன வருது? பத்திரமே உங்க கைக்கு வருது. 60 வயசுல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அல்லேலூயா. புரியுதுங்களா? 60 வயசு வரைக்கும் இது உழைச்சி ஓடா தேஞ்சி, இதை கட்டி அதை கட்டி இதை சேர்த்து, அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு பலன் இல்லாம போயிடுது. அல்லேலூயா. நோக்கத்தை தவற விடுவதற்கு பிசாசு பல வலைகளை வைத்திருக்கிறான். பல வஞ்சக வலைகள் உண்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுல நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசை காட்டுறதுக்கு இந்த உலகத்துக்கு சொல்லவே தேவையில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆசை காட்டும் தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? அது சும்மா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் லைன்ல நின்று கூட வாங்குவோம். ஆனா வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா தான் தெரியும், அது புழு வண்டு ஓடின்னு கிடக்கும். கரெக்டாங்க? அல்லேலூயா. சும்மா தராங்கன்னு ஓடுவோம். ஒரு 50 பேருக்கு பின்னாடி போய் நிற்போம், 4 கடை போய் நிற்போம், வாங்கின்னு வீட்டுக்கு ஓடி வருவோம். வந்து பார்த்தா அதுல என்ன கிடக்கும்? வண்டு புழு. அதை உட்காந்து புடைச்சின்னு இருப்பீங்க உங்க முது ஒலிக்க. அல்லேலூயா. எப்படி கிடைச்சது? அது எப்படி கிடைச்சது? அதுக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாமுவேலுடைய பிள்ளைகள் பொருளாசையினாலே தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிலேயாம் பொருளாசையினாலே தங்களை என்ன செய்து கொண்டான்? கெடுத்து கொண்டான். புரியுதுங்களா? வஞ்சக வலை. அது என்னது? அது வஞ்சக வலை. புரியுதுங்களா? இதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினம். அல்லேலூயா. உட்காந்து முட்டி முட்டி அழுதுன்னு இருப்போம். சும்மா லோன் தரான்னு வாங்கி வச்சுக்கின்னு முட்டி முட்டி என்ன பண்ணுவோம்? ஏங்க எது ஒன்றும் வாங்கும் போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆனா கொடுக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? நிறைய பேர் என்ன பாக்குறீங்க? கொடுக்கும் போது பாதி ராணி போயிடும், பாதி பெலன் போயிடும். குத்தவனே உட்காந்து சபிச்சுன்னு இருப்போம். என்னது? குத்தவனே உட்காந்து திட்டின்னு இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கேயாசின் கண்கள் மறைக்கப்பட்டது, பிலியாமின் கண்கள் மறைக்கப்பட்டது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்முடைய நோக்கம் அது கிடையவே கிடையாதுங்க. நம்முடைய நோக்கம் எல்லாம் பரம வாசலை அடைவதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நோக்கத்தோடு வாழ்றாங்க, ஓடுறாங்கன்னு தெரியல. புரியுதுங்களா? கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் இந்த ஆசலை நமக்கு வரவே வராது. இந்த ஆசலை நமக்கு, ஆனா பூமிக்குரிய மேன்மை உண்டு. அது நமக்கு தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. என்னுடைய பலம், சரிங்களா, என்னுடைய ஓட்டம், என்னுடைய வேர்வை, என் கஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை கொடுக்கிறாரு. அதுல எந்த தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அதுல என்னுடைய பலன் இருக்கு, என்னுடைய வேர்வை இருக்கு, என்னுடைய உழைப்பு இருக்கு, என் கஷ்டம் இருக்கு. அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு?
பூமிக்குரிய மேன்மை கொடுக்கிறார். ஆனா என்னுடைய ஆசை அது மேல் இருக்கக்கூடாது, என் பற்று அது கிடையாது. அல்லேலூயா. கொடுத்தாரா சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா கொடுத்தவரை முறுமுறுக்க கூடாது, கொடுத்தவரை மறக்க கூடாது, கொடுத்தவரை விட்டு விலக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தர் எல்லாம் கொடுப்பார். நம்ம வாழ்வுக்கு தேவையான வசதிகளை என்ன செய்வாரு? ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா கொடுத்தவர் என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா அழகா அங்க பவுல் சொல்வார். ரோமர் 7ஆம் அதிகாரமா, ரோமர் வாசிங்க 1ஆம் அதிகாரம், மன்னிக்கு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும், அதுதான் பாருங்க, அவர் இது கொடுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியும். நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு பிள்ளைங்க, நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, எல்லாம் கொடுத்தது யாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே, நல்லா கவனிங்க பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னும் நமக்கு எண்ணங்க எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இன்னும் இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இன்னும் அப்படி இருக்கலாமே, இன்னும் இப்படி இருக்கலாமே. இதேதான் நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் இப்படி வாழலாமே, இன்னும் அப்படி வாழலாமே. இல்லங்க, வாழ்றது ஒரு வாழ்க்கை. வாழ்வோ சாவது யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசஸ் ராசி பாடி இருப்பார் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. அல்லேலூயா. புரியுதுங்க? ஜீவன் கொடுத்தது யாருங்க? அழகா இன்னைக்கு கன்வென்ஷன்ல ஆஸ்திரத்தில் பேசும்பொழுது சொன்ன, இந்த கொசு இது உங்க கையில மாட்டிக்கிச்சுன்னா அது உயிரோடு இருக்கிறதும் இல்லாம போறதும் யாருடைய பொறுப்பு? யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. கொஞ்சம் அது சாஃப்டா ஹேண்டில் பண்ணா அது எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்கும், ஆனா உள்ளே உங்களே குத்தின்னு இருக்கும். சரிங்களா? ஆனா அது கொஞ்சம் டைட்டா இறுக்கி பிடிச்சிட்டு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? பறந்து போயிடுச்சா? செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் ஆண்டவர் கையில் அப்படிதான் இருக்குது. அவங்க இறுக்கி பிடிச்சாருன்னா பல்ஸ் எல்லாம் இறங்கிடும். பல்ஸ் இறங்கிச்சுன்னா அடுத்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். உடனே வேர்த்து கொட்டுச்சுன்னா வீட்டில் போய் யோசனைக்காதீங்க. நம்ம ஆளுங்க நீங்க உயிர் பயம் அதிகமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தல, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தல. ஏன்னா அவங்க சிந்தையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? ஆமா, உலக ஆசை, பொருள் ஆசை, இப்படி வாழலாம், அப்படி இருக்கலாம். இதே உலக சிந்தை இருந்து 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 அந்த சிந்தை அவங்க வாழ்க்கை என்ன செய்து? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைகிறது. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருளாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நம் உலகம், மாமிசம், பிசாசு, இந்த ஆசைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் வெறுக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த சரீரத்தில் உண்டாகக்கூடிய இந்த அதாவது சில காரியங்களா இருக்கு. என்ன தெரியுமா? தப்பிரியர், போஜன பிரியர், பணப்பிரியர், அப்புறம் மனுஷ பிரியர், இல்ல 4 பிரியர் சொல்ற. மனுஷ பிரியர், தப்பிரியர், போஜன பிரியர், பணப்பிரியர். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க கூடாது. புரியுதுங்களா? இதுல ஒண்ணு இருந்தாலும் எங்க போக முடியாது? ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. என்ன சொன்ன நானு? தப்பிரியர், பணப்பிரியர், மனுஷ பிரியர், போஜன பிரியர், இன்னும் ஒரு பிரியர் இருக்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தா என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம உலக மனுஷர்களை நம்ம ஆசைப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு அடுத்து என் நோக்கத்தை கெடுக்கக்கூடியது ஒன்று,
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரம் நல்லா கவனிங்க, பாரம் கவலை புரியுதுங்களா? சில விதைகள்லாம் வழி அருகே என்ன செய்யப்படுதான்? ஆமா, ஆனா அது என்ன செய்யுது? அது விதைத்து அது என்ன ஆயிடுதுன்னா அது சீக்கிரமா அது பலனை கொடுக்க மாட்டேங்குது. ஏன்? இப்போ ஒரு கல்லு மேல போடுறீங்க, இல்ல ஒரு முற்செடி மேல போடுறீங்க விதைய, அது முளைக்குது. ஆனா முற்செடி என்ன செய்யுது? அதை நெருக்குது. உடனே நெருக்கத்தை பார்த்த உடனே என்ன வந்தது? ஆட்டோமேட்டிக்கா என்னங்க அமைதியா இருக்கீங்க? கடங்காரன் வீட்டுல வந்து கதவு தட்டினா தெரியும். அல்லேலூயா. உடனே என்ன ஆயிடுது? நெருக்கம். நெருங்கின உடனே அந்த நெருக்கம் வந்த உடனே அடுத்து என்ன செய்து கிடையாது? வளர்றது கிடையாது. அப்படியே விசுவாசம் குறைஞ்சிரும், அப்படியே பரிசுத்தம் குறைஞ்சிரும், அப்படியே ஜபஜீவியம் குறைஞ்சிரும். எல்லாம் என்ன ஆயிடுது? நாங்க அமைதியா இருக்கீங்க? குறைதா இல்லையா? நீங்க இருக்கிறத சொன்னா நாங்க எப்படி பாஸ்டர் நாங்க ஆமைன்னு சொல்றதுன்றீங்களா? எல்லாம் குறைஞ்சு போயிருது. அப்படி இருப்போம், நல்லா பூஸ்டா இருப்போம். ஒரு போன் கால் வந்தோடனே அப்படியே டொயின் ஆயிடுது. அல்லேலூயா. ஹார்ட் பீட்டு 80 இருக்குது, அப்படியே ஐயா போயிடும், 160க்கு போயிடும். ஏன் தெரியல, அது என்ன போன் கால் எனக்கு தெரியல. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பாரம், இந்த கவலை இது என்ன செய்யுது? என்னை நெருக்கி என் தேவனோடு கூட நெருங்க விட போறது கிடையாது. அல்லேலூயா. நோக்கத்தை மறக்க வச்சிருது. புரியுதுங்களா? ஏன் சில காரியங்கள் நம்மளும் பலத்துக்கு மிஞ்சி சில காரியங்களை பண்ணிடுறோம், நம்முடைய தாணிக்கு மிஞ்சி சில விஷயங்கள் எல்லாம் போயிடுறோம். புரியுதுங்களா? இது என்ன ஆயிடுதுன்னா, அது நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாம, நம்மளால அதை மேற்கொள்ள முடியாம போறதுனால உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனா சோர்ந்து போவாதீங்க, கர்த்தர் அதிலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அறியாமையினால ஒரு தேவையினால நம்ம அப்படி போறோம், ஆனா கர்த்தர் அதுல இருந்து என்ன செய்வார்? நிச்சயம் ஒரு ஜெயத்தை கொடுப்பான். அல்லேலூயா. இந்த பாரம் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா என் நோக்கத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா பாரம் வரும்போது என்ன செய்யணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும், அதான் முக்கியம். அல்லேலூயா. எஸ்தர் சொல்றா, சரிங்களா? யூதருக்கு முன்பாக என்ன செய்யப்படுது? யூதருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புது. உடனே மொர்தெக்காய் சொல்றான், நீ என்ன செய், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ஜெயம் வேற இடத்துல இருந்து வரும், நீ மௌனமா இருக்காத, ரட்சிப்பு வேற இடத்துல வரும். உடனே எஸ்தர் என்ன செய்யறா? தன் தாதிமார்களை கூட்டிக் கொண்டு உபவாசித்து ஜெபிக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிறா. உடனே அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தாரா இல்லையா? ஆமா. சில காரியம்லாம் சொல்றேன், சில காரியம்லாம் கர்த்தரால மட்டும் தான் முடியும், சில காரியம்லாம் ஜெபத்தினால மட்டும்தான் முடியும். இந்த ஆவி உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இயேசு நாமத்துல போ முடிய பூச்சி செவுத்த அடிச்சாலும் என்ன ஆகாது? போவாது. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது. அல்லேலூயா. நான் பண்ணாலும் என்ன செய்யாது? போவாது. உங்க உபவாசம், உங்களுடைய பிரதிஷ்டை, உங்களுடைய அந்த நோக்கத்தின் மேல நீங்க உறுதியாய் கரெக்டா இருந்தீங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல என்ன உண்டு? ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி, அதான் பாருங்க, புரியுதுங்களா? யாரை நோக்கி? கிரைஸ்ட், கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய பிரயாணம், என்னுடைய டெஸ்டினேஷன் ஒரே விதமா தான் இருக்கணும். இதுக்கு இடையில என்ன வந்தாலும், அதான் கழுகு நீங்க பாத்தீங்கன்னா அது மேகங்களுக்கு மேல பறக்கக்கூடிய ஒரு பறவை, புரியுதுங்களா? பட்சி. ஆனா அது பாத்தீங்கன்னா அது எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அது தன் இறை பூமியில இருக்கிறதை கண்டு என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? அவ்வளவு வேகமாய் இறங்கி வந்து அது அது அதனுடைய அந்த இறையை பட்சிக்கும், பிடிங்கிட்டு போகும், எடுத்துட்டு போகும். வானத்துல இருந்து வரணும், மேகத்துல இருந்து வரணும், சரிங்களா? அதுக்கு இடையில எத்தனையோ காரியங்கள் அதற்கு தடையா இருந்தாலும் அது என்ன செய்யாது?
பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா, ஒரு தலைவலி வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. ஒரு தலைவலி வரக்கூடாது, ஒரு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிடக்கூடாது, யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாது. ஒன்று என்ன ஆயிடுச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு 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 இதுக்குள்ள வந்துடுவீங்க. அல்லேலூயா. எலியா போல எங்கன்னா ஒரு சூரிய செடி தேடின்னு இருப்பீங்க. போதாண்டவரு, எதுக்கு இந்த வாழ்க்கை, நல்லா வாழ்ந்துட்டு அப்படின்வீங்க. அல்லேலூயா. ஐசியூ வார்டில் படுத்துனுக்கிறவங்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. வென்டிலேட்டர்ல இருக்கிறவங்க மூக்குல எடுத்துட்டா அவன் கேட்பான், எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? அல்லேலூயா. ஒரு எனக்கு ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கூட்டி தர மாட்டீங்களா அப்படின்னு அவன் மனசை நினைச்சுன்னு இருப்பான். ஆனா நம்ம நினைச்சுன்னு இருப்போம், நல்ல பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, கை கால் இருக்கு, ஓடுறதுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன செய்வோம், எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த ஜீவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய சிந்தை அதுக்கு ஒப்பு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசம் என்பது அது ஒரு விதமான பொல்லாங்கு. அல்லேலூயா. அது ஒரு விதமான பலவீனம். புரியுதுங்களா? அற்ப விசுவாசிகளை என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்க. புரியுதுங்களா? விசுவாசிக்காதவனுக்கும் என்னதான் உண்டு, தீமை. விசுவாசிக்காமல் போறவனுக்கும் நரகம் காத்திருக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா? எவ்விதத்திலும் அக்கினியில கொண்டு போய் போட்டா கூட என்ன பண்ணும், அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சிங்க கொகைகளை போட்டா கூட என்ன செய்யணும், விசுவாசம். விசுவாச வாழ்க்கைக்கு இன்றைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுடைய பேர் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அல்லேலூயா. அன்னைக்கு ஜபத்துல ஜெயிச்சாங்க, முழங்காலில் ஜெயிச்சாங்க, உபவாசிச்சு ஜெயிச்சாங்க, வாக்குத்தத்தத்தை அப்படியே இருக்க பற்றி கொண்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இந்த அனுபவமே நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. புரியுதுங்களா? எல்லாம் ஒன்று கவனிங்க, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரை போல நாம் இவைகளின் மேலெல்லாம் நாம் ஜெயம் எடுத்து நம் நோக்கத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தவறி விடக்கூடாது. புரியுதுங்களா? மண்ணுக்குரிய மேன்மையும் உண்டு, வானத்துக்குரிய மேன்மையும் உண்டு. புரியுதுங்களா? ஆனா நான் மண்ணுக்குரிய மேன்மை கிடைச்சிருச்சுன்றதுக்காக என் ஆசை மண்ணு மேல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அது என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்தார், அவ்வளவுதான். அது இந்த பூமியோட முடிஞ்சிடும். ஆனா என் ஆசைலாம் எது மேலதான் இருக்கும், பூமிக்குரியதல்ல, மேலானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. உலகம் 1000 சொல்லும், 1000 ஆசைகள் வரும், 1000 நமக்கு ஆஃபர் பண்ணும். பட் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்க. இவ்வளவு சொல்றீங்க பாஸ்டர், போற வழியில எங்கன்னா போஸ்டர் பார்ப்பீங்க, 1 லட்சம் ஏதாவது கிடைக்குதா எங்கேயாவது, உடனே போன் அடிப்பீங்க, இந்த மாதிரி போட்டிருக்கு 1 லட்சம் ஏதோ தரீங்களாமே இன்ஸ்டால்மெண்ட்ல, கிடைக்குமா? என்னங்க போஸ்டர் பார்த்துட்டே போவாதீங்க. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி, எதை நோக்கி, இயேசுவை நோக்கி. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நல்ல மாலை நேரத்தில் என் நோக்கத்தை தவற விடாதவர்களாய், என் நோக்கத்தை தவறு விடும்படி பல காரியங்கள், பல டிஸ்ட்ராக்ட், பல விஷயங்கள் எனக்கு முன்பாக வந்து நிக்கலாம். அது என்னுடைய குடும்பத்திலேயோ, என்னுடைய ஊழியத்திலேயோ, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ ஏதோ ஒன்றும். ஆனா என்னுடைய நோக்கம் இயேசுவை நோக்கி. நம் பார்வையை, நம்முடைய சிந்தையை மறைக்க எத்தனையோ விஷயங்கள் நமக்கு முன்பாக வரலாம். சிந்தைகளினாலே வீணரானார்கள். யோசித்து வாழ்க்கை முடிச்சிட்டான். யோசித்து வாழ்க்கை போயிடுச்சு. உங்க யோசனை எல்லாம் வசனத்தின் மேலதான் இருக்கணும். மாடு பகலெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மேய்ச்சி கொண்டு போய் இரவில் என்ன செய்யும்னா அசைப்போட்டுட்டே இருக்கும். வசனத்தை வாசிங்க, இரவில் அதை தியானிங்க. இதுதான் நம்முடைய நோக்கம். நம் நோக்கம் தவற விடக்கூடாதுன்னா அவர் மேல இயேசுவை நோக்கி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனுஷனை நோக்கி இல்ல, உலகத்தை நோக்கி இல்ல, ஆசைகளை நோக்கி இல்ல, மண் மேல நோக்கி இல்ல. என்னுடைய நோக்கம் இயேசு.
எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் சத்தியத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் நோக்கத்தை தவறிவிடாதபடி நோக்கத்தின் மேல் அவர்கள் கவனமாக இருந்து கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள நாங்க வர கிருபை செய்யுங்க. நீர் எழுந்தீர், பாவத்தின் மேலே ஜெயம் எடுத்து, உலகத்தின் மேலே ஜெயம் எடுத்து, பிசாசின் மேலே ஜெயம் எடுத்து, கண்களை இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்ச இச்சை மேலே ஜெயம் எடுத்து, மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்து எழுந்தீர். அப்படியாய் நாங்கள் உம்மோடு கூட எழுந்திருக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உம்மோடு கூட நெருங்கி நிற்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இதுக்கிடையில வரக்கூடிய புயல்கள், இதற்கிடையில வரக்கூடிய காற்று, கடல் கொந்தளிப்பு, இதுக்கிடையில வரக்கூடிய பாரம், கவலை, ஆசை, இது எல்லாத்தையும் நாங்க வெறுக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் கிருபை இருக்கட்டும். தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். பிள்ளைகளுடைய பொருத்தனை, ஜெபம், விண்ணப்பங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் தாரும். பிள்ளைகள் மேலும் தயவு இருக்கட்டும். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தீர். எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.